காதலிக்க மறுத்த பெண்ணை ஒரு தலை காதலன் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய விவகாரத்தில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஷர்மிளா. இவர் தனியார் ஜவுளி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரை புதுச்சேரி வானரப்பேட்டை இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த ஜோசப் ஒரு தலையாக காதலித்து வந்துள்ளார். ஜோசப்பிற்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் அவர் தனது மனைவியிடம் இருந்து விவாகரத்து பெற்று தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் ஜோசப் ஷர்மிளாவை ஒருதலையாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த 1 மாதமாக ஷர்மிளாவை தினம்தோறும் அவர் செல்லும் இடங்களில் பின் தொடர்ந்து சென்று காதலிக்குமாறும் தன்னிடம் பேசுமாறும் ஜோசப் அவரை வற்புறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஷர்மிளா பெரிய கடை காவல் நிலையம் மற்றும் முதுகஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் ஷர்மிளா நேற்றிரவு 9 மணி அளவில் வழக்கம் போல் அண்ணா சாலையில் இயங்கி வரும் தனியார் ஜவுளி நிறுவனத்தில் தனது பணியை முடித்துவிட்டு இரவு அண்ணா சாலை அருகே உள்ள உழவர் சந்தை வழியாக வீடு திரும்பிய பொழுது அங்கு ஜோசப் பெட்ரோலுடன் காத்திருந்துள்ளார். இதனிடையே அங்கு வந்த ஷர்மிளாவிடம் மீண்டும் தன்னை காதலிக்குமாறு தன்னிடம் பேசுமாறும் வற்புறுத்தியுள்ளார். இதில் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதில் ஆத்திரமடைந்த ஜோசப் தன் கையில் கொண்டு வந்த பெட்ரோலை அந்த பெண்ணின் மீது ஊற்றி தீயிட்டு கொளுத்தியுள்ளார். இதில் தீ மலமளவென பரவி உடல் முழுவதும் எரிந்த நிலையில் ஷர்மிளா 100 அடி தூரத்திற்கு ஓடி சென்று கீழே விழுந்துள்ளார். இந்நிலையில் உடல் முழுவதும் இருந்து 85% தீக்காயங்களுடன் உயிருக்கு போராடிய ஷர்மிளாவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. 15 மணி நேரம் நடந்த சிகிச்சைக்கு பிறகு பலனின்றி அந்த பெண் உயிரிழந்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரசுக்கு 16 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாஜக மற்றும் கூட்டணியில் உள்ள அதிமுக லட்சிய ஜனநாயக கட்சி 14 இடங்களில் போட்டியிடும் என்றும் கூட்டணி கட்சிகளுக்கான இடங்கள் விரைவில் முடிவெடுக்கப்படும் எனவும் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமியுடன் மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்டவியா பேச்சுவார்த்தை நடத்தினார். அதைத் தொடர்ந்து பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா கூறும் பொழுது, புதுவையில் முதல்வர் ரங்கசாமியுடன் தேர்தல் பாஜக பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பேசினார். வரும் தேர்தலில் பிரதமர் போட்டியிட்டு வழிகாட்டுதல் மேம்பாட்டு பணிகள் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி செய்துள்ள பணிகளை வைத்து அடுத்த தேர்தலை சந்திக்கிறோம். என்ஆர் காங்கிரஸ் கடந்த தேர்தலில் 16 இடங்களில் போட்டியிட்டனர். பாஜக தரப்புக்கு ஒதுக்கப்பட்ட 14 இடங்களில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து போட்டியிட்டோம். கடந்த தேர்தலில் இருந்தே அதே நடைமுறை இந்த முறையும் தொடரும். எந்த தொகுதியில் யார் போட்டியிடுவார் என்பது ஓரிரு நாட்களில் இறுதி செய்து விடுவோம். பாஜக முக்கிய கூட்டணி கட்சி என்ஆர் காங்கிரஸ் இதர கட்சிகளுடன் பாஜக கூட்டணி அமைத்து ஒருங்கிணைந்து போட்டியிடுகிறது. காங்கிரஸை 2 இடங்களுக்கு கொண்டு வந்தவர் நாராயணசாமி. ஏற்கனவே அவர் கேள்விகளுக்கு மக்கள் பதில் அளித்து விட்டனர். என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் உள்ளது, புதுவையிலும் தொடரும். புதுவையில் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை ஏதும் நடக்கவில்லை. புதுவையில் என்டிஏ கூட்டணி இறுதி செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் நடைமுறை அமலாகும் முன்பு தொகுதி பங்கீடு பற்றி முழுமையாக தெரிவித்து விடுவோம். கூட்டணியில் உள்ள பாமக கடந்த முறை தொகுதி கேட்கவில்லை, இம்முறையும் இதுவரை ஏதும் அவர்கள் கேட்கவில்லை என்றார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி பகுதியில் வழிப்பறி செய்ய நாட்டு வெடிகுண்டு மற்றும் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 13 பேரை தன்வந்திரி நகர் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். புதுச்சேரி தன்வந்திரி நகர் காவல் நிலைய சரகத்துக்குட்பட்ட பகுதிகள் குற்றப்பிரிவு போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கொக்கு பார்க் அருகே உள்ள தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டியில் சந்தேகப்படும்படி மர்ம கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் போலீசாருக்கு கிடைத்தது. இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் மற்றும் போலீசார் அங்கு சென்று மர்ம கும்பலை சுற்றி வளைத்த போது பயங்கர ஆயுதங்களுடன் 11 பேரை போலீசார் மடக்கி பிடித்தனர். இதில் 2 பேர் தப்பி சென்றுள்ளனர். உடனே போலீசார் 11 பேரை தன்வந்திரி நகர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர். விசாரணைகள் முத்தியால்பேட்டை சேர்ந்த எலி கார்த்தி என்ற கார்த்திகேயன், வினோபா நகரை சேர்ந்த ஜூட் அந்துவான், முத்தியால்பேட்டையை சேர்ந்த எழிலன், லாஸ்பேட்டையை சேர்ந்த சரண், தீனா என்ற தினகரன், பிரகாஷ், பார்த்தசாரதி, அருண், மணி, கௌதம், ஜீவா, காலனியை சேர்ந்த மதன்ராஜ் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் வானூரை சேர்ந்த அருண்குமார் என்பது தெரியவந்தது. தட்டாஞ்சாவடி எஸ்டேட் அல்லது கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்லும் வாகனத்தை நிறுத்தி கத்தியை காட்டி மிரட்டி பணம் நகை பறிக்க திட்டமிட்டு பதுங்கியிருந்ததாக தெரிவித்தனர். இதில் கோட்டுப்பாளையம் பிரேம், கிருபா ஆகியோர் தப்பி சென்றனர். இதையடுத்து போலீசார் 13 பேர் மீது வெடிபொருள் தயாரித்தல், வழிப்பறி, ஆயுத சட்டம் உட்பட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர்.
மேலும் அவர்களிடம் ஒரு நாட்டு வெடிகுண்டு, 3 கத்தி, 7 இரும்பு ராடு, 11 முகமூடிகளை போலீசார் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இதில் கைது செய்யப்பட்ட எலி கார்த்தி என்ற கார்த்திகேயன் பிரபல ரவுடி, இவர் மீது கொலை, நாட்டு வெடிகுண்டு தயாரித்தல் உள்ளிட்ட சுமார் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. மற்றவர்கள் மீது அடிதடி வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் அவர்களது கோரிக்கையின் மீது விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள மீன் மார்க்கெட்டில் இன்று வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லாஸ்பேட்டையில் உள்ள வள்ளி மீன்கடை உரிமையாளர் துறைமுகத்திற்கு மீன்பிடி படகுகள் வந்து சேர்ந்தவுடன் மீன்களை அதிக அளவில் நேரடியாக வாங்கி குவித்து வைத்துக் கொள்வதாகவும், இதனால் மற்ற மீன் வியாபாரிகளுக்கு மீன் பற்றாக்குறை ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். அந்த மீன்களை ஐஸ் பெட்டிகளில் வைத்து பின்னர் மிகவும் குறைந்த விலையில் விற்பனை செய்வதால் உள்ளூர் மீனவர் பெண்களின் வருமானமும் வியாபாரமும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர். இதனால் பெரும் இழப்பை சந்தித்து அவர்கள் வந்த நிலையில் ஒன்றிணைந்து போராட்டத்தில் நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர். இந்த தகவலை அறிந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீனவ வியாபாரிகளின் கோரிக்கைகளையும் பிரச்சனைகளையும் கேட்டறிந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மகளிர் தினத்தை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணி சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணி சார்பில் எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனை அருகே ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதானத்தை என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணி மாநில தலைவி ரேவதி பர்குணன், பொதுச் செயலாளர் நாகஜோதி, பொருளாளர் சுந்தரி, துணைத் தலைவர்கள் மதனா, அஞ்சலட்சுமி, திலகவதி, சுசீலா, முதன்மை செயலாளர்கள் சுஜாதா, தமிழரசி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் மகளிர் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் 19 கோடியே 34 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான வளர்ச்சி பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருப்பட்டி வாய்க்காலில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் மாதா கோவில் முதல் சீலா ஓடை வரையிலும், கொம்பாக்கம் அம்மன் குளம் முதல் சீலா ஓடை வரையிலும் 18 கோடியே 99 லட்சம் ரூபாய் செலவில் பிசிசி வடிகால் கட்டுமான பணி மற்றும் முதியம்பட்டு வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட பெரியபேட் கால்வாயை இணைக்கும் க்ளூனி பள்ளி சாலையின் அருகே 35,62,000 ரூபாய் செலவில் மதகு கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பிசிசி கட்டுமான பணி மற்றும் மதகு அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷாம் ஒரு முக்கியஸ்தரர்கள் கலந்து கொண்டனர். அரியங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை விரிவாக்கம் மற்றும் வாய்க்கால் அமைக்க 6 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ள சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. புதுவை அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியங்குப்பம் வீராம்பட்டினம் சாலையை விரிவுபடுத்தி வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை பொதுப்பணித்துறை மூலம் நபார்ட் வங்கி புதுவை அரசு நிதியின் கீழ் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அரசு அனுமதி பெற்று 6 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ள சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் நடராஜன், இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஒரு முக்கியஸ்தரர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குளத்துமேடு வார்டு பகுதிகள் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குளத்துமேடு வார்டு பகுதியான லூயி பிரகாசம் வீதி, அண்ணா சாலை முதல் பாரதி வீதி வரை சேதமடைந்த சிதலமடைந்த பழைய சிமெண்ட் சாலையை மாற்றி புதுச்சேரி நகராட்சி மூலம் 2025-26 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் 25,25,000 ரூபாய் செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா பாரதி வீதி, லூயி பிரகாசம் வீதி இணைப்பு பகுதிகள் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேருகின்ற குப்புசாமி தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் குப்புசாமி, நகராட்சி ஆய்வாளர் பிரமானந்தம் மற்றும் ஒப்பந்ததாரர் ஜெயராம் மற்றும் விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நேயம் மக்கள் கழக பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
சுற்றுலா படகு விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுமியை காங்கிரஸ் கட்சியினர் சந்தித்து நலம் விசாரித்தனர். வீராம்பட்டினம் கடல் பகுதியில் அண்மையில் நிகழ்ந்த சுற்றுலா படகு விபத்தில் காயமடைந்து புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுமி சதீஸ்வரியை புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, பொதுச் செயலாளர் சுசேராஜ் சந்தித்து சிறுமியை நலம் விசாரித்து சிறுமிக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவரிடம் கேட்டறிந்தனர். செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர், சுற்றுலாவிற்கு வெளி மாநிலங்கள் நிறைய பேர் வருகின்றனர். சுற்றுலா படகிற்கு இன்சூரன்ஸ் லைசன்ஸ் இல்லை. இதனால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இது மாதிரி இழப்பு யாருக்கும் வரக்கூடாது. புதுவை அரசின் இந்த அவல நிலையை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர்களை மரியாதை நிமித்தமாக புதுச்சேரி தேமுதிக முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து பேசினர். தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட சட்டமன்ற தேர்தல் தேதி இன்னும் சில நாட்களில் அறிவிக்க வாய்ப்புள்ள நிலைகள், தமிழ்நாட்டில் தொகுதி பங்கீடு தொடர்பான வேலைகள் அரசியல் கட்சிகளிடையே வேகம் எடுத்துள்ளன. இந்தியா கூட்டணிகள் இணைந்துள்ள தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தமிழகத்தில் நடந்து வருகிறது. இந்த நிலையில் புதுவையில் அக்கட்சி முக்கிய நிர்வாகிகள் புதுச்சேரி மாநில செயலாளர் VP வேலு தலைமையில் புதுச்சேரி வைஷாலி வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு வந்தனர். மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோரை சந்தித்தனர். கட்சி முக்கிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்தனர். இந்த சந்திப்பு சிறிது நேரம் நடைபெற்றது. சந்திப்புக்கு பின் புதுச்சேரி தேமுதிக மாநில செயலாளர் VP வேலு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்திய கூட்டணியில் தங்கள் கட்சி இணைந்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. புதுவையில் கூட்டணி கட்சி தலைவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளோம். புதுச்சேரியிலும் இக்கூட்டணி வலுவான கூட்டணி என்ற அவர், தமிழகம் புதுச்சேரியில் இக்கூட்டணி அமோக இடங்களை பெற்று ஆட்சி அமைக்கும். இதற்காக தங்கள் கட்சி சார்பில் கூட்டணி கட்சியின் வெற்றிக்கு பாடுபடுவோம் என்றார். பேட்டியின் போது புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் சுசேராஜ் உடனிருந்தார். புதுச்சேரி மாநிலத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடின்றி மக்களுக்கு கிடைத்திட என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசானது நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நூதன போராட்டம் நடைபெற்றது. சமையல் எரிவாயு விலை உயர்வு தட்டுப்பாட்டினை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் சுதேசி காட்டன் மில் அருகில் இந்திய ஒன்றிய அரசின் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வீட்டு உபயோக வணிக பயன்பாட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் விலைகளை 60 ரூபாய் முறையே 114.50 உயர்த்தியுள்ளது. இந்த விலை உயர்வுக்கு மேற்காசிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தையும் அமெரிக்க, இஸ்ரேல் நாடுகளின் யுத்தவெறி தாக்குதலால் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளையும் காரணம் காட்டியுள்ளது. நீடித்த அமைதி, நிலைத்த சமாதானத்திற்கு ஒன்றிய மோடி அரசு குரல் கொடுக்க தவறியதன் மூலம் கச்சா எண்ணெய் நெருக்கடியை நாடு எதிர்கொண்டு நிற்கிறது. சமையல் எரிவாயு விலைகளை உயர்த்தியதுடன் தீவிர கட்டுப்பாடுகளும் நிபந்தனைகளும் விடுக்கப்பட்டுள்ளன. வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் 15 நாட்களுக்கு ஒருமுறை பதிவு செய்யலாம் என்பதை மாற்றி சிலிண்டர் பெற்ற பிறகு 25 நாட்களுக்கு பிறகுதான் அடுத்த சிலிண்டருக்கு பதிவு செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போதே பதிவிற்கான கோரிக்கைகளை ஏற்பதில்லை என்பது நடைமுறையாகிவிட்டது. இது குடும்ப தேவைகளுக்கு மீண்டும் விறகு தேடும் நிலைக்கு மக்களை தள்ளி விடுவதுடன் கள்ளச்சந்தை வணிகத்தை ஊக்கப்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடின்றி மக்களுக்கு கிடைத்திட என்ஆர் காங்கிரஸ் BJP கூட்டணி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் CPI மாநில செயலாளர் சலீம் தலைமை தாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், NSFIW மாநில செயலாளர் ஹேமலதா கண்ணவன உரையாற்றினார். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்தின் செயல்பாடுகளை கண்டித்து பாமக சார்பில் முதலியார்பேட்டை தபால் நிலையம் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மீது சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா மற்றும் கட்சியின் செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் முதலியார்பேட்டை தபால் நிலையம் எதிரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர செயலாளர் செந்தில் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு பாமக மாநில அமைப்பாளர் கணபதி தலைமை தாங்க போராட்டத்தில் பேசிய கட்சி நிர்வாகிகள், முதலியார்பேட்டை தொகுதியில் பொதுமக்களின் பிரச்சனைகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மேற்கொண்டு வரும் செயல்பாடுகள் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தொகுதி மக்களின் நலனுக்காக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் நலத்திட்டங்களை சரியாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அத்துடன் தொகுதியில் நிலவும் பல்வேறு அடிப்படை வசதி குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும்,
பொதுமக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், சட்டவிரோத செயல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாமக மற்றும் சார்பு அமைப்புகளின் மாநில நகர நிர்வாகிகள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு துணை ராணுவத்துடன் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் மற்றும் புதுவையில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இன்னும் ஓரிரு நாளில் தேர்தலுக்கான தேதியை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிக்க உள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுவையில் தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு பணிக்கு துணை ராணுவ வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரிக்கு வந்துள்ள துணை ராணுவ வீரர்களுடன் புதுச்சேரி போலீசார் தற்போதிலிருந்து வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக புதிய பேருந்து நிலையம், ராஜீவ்காந்தி சதுக்கம், மாநில எல்லைகளில் அண்டைய மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களிலும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். பிசிசி உறுப்பினர் வெங்கடாச்சலபதி 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் தொண்டர்களுடன் பாஜகவில் இணைந்தார். புதுவை காங்கிரஸ் கட்சியின் பிசிசி உறுப்பினரும் மாநில சிறப்பு அழைப்பாளருமான முன்னாள் வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர், மாவட்ட தலைவர் போன்ற பதவியில் இருந்த வெங்கடாச்சலபதி மற்றும் காலாப்பட்டு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேல்முருகன் ஆகியோர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தங்கள் ஆதரவாளர்களுடன் 100க்கும் மேற்பட்டோருடன் புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்டவியா, புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மாநில தலைவர் வி. ராமலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் மற்றும் சதீஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கட்சியில் இணைந்த அவர்களை பாஜக மாநில தலைவர் வி. ராமலிங்கம் பாரதிய ஜனதா கட்சியின் துண்டு அணிவித்து வரவேற்றார். மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் மகளிருக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுவை மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் ஷமி முனிசா பேகம், துணை இயக்குனர் பொது சுகாதார குடும்ப நலத்துறை புதுச்சேரி அரசு, டாக்டர் லட்சுமி தத்தை, உதவி பேராசிரியர் சுப்பிரமணிய பாரதி, தமிழ் மொழி மற்றும் இலக்கிய பள்ளி பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம், புதுச்சேரி சிஐஐ இந்தியன் விமன் நெட்வொர்க் முன்னாள் தலைவி டாக்டர் கவிப்பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இவ்விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் உறுப்பினர்கள் கீதா தனசேகரன், கவிதா சுகுமாரன், வைஷ்ணவி ராஜராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் தினம் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அகாடமிக் டீன் முனைவர் அன்புமலர் அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய டாக்டர் ஷமி முனிசா பேகம், விடாமுயற்சியும் கடின உழைப்பும் பெண்களை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லும் என தெரிவித்துள்ளார். மகளிர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவிகள் தங்கள் இனிய பேச்சுகளால் நிகழ்ச்சியை கலைநயமாக்கினர். சாதனையை பாராட்டும் வகையில் பரிசுகளும் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் அனைத்து டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் பயோமெடிக்கல் பொறியியல் துறை தலைவி முனைவர் விஜயலட்சுமி நன்றி உரை வழங்கினார். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு விலை உயர்வை கண்டித்து காமராஜர் நகர் மக்கள் சேவை இயக்கம் சார்பில் சாரம் அவைத்திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கேஸ் விலை அதிகரித்துள்ளது, ஹோட்டல்கள், பல்வேறு கடைகள் நடத்த முடியாமலும் இருந்து வருகின்றன. இதனால் ஊழியர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தில் பெருமளவில் பாதிப்படைந்துள்ளனர். இந்த தட்டுப்பாடு விலை உயர்வுக்கு காரணமான மத்திய மாநில அரசுகளை கண்டித்து காமராஜர் நகர் மக்கள் சேவை இயக்கம் சார்பில் சாரம் அவைத்திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இயக்க செயலாளர் கோபி தலைமையிலும் தலைவர் நிர்மலா கோபி முன்னிலையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பினர். தொடர்ந்து இந்த தட்டுப்பாடும் விலை உயர்வும் தொடருமேயானால் எங்கள் போராட்டம் அரசுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெறும் எனவும் இயக்க செயலாளர் கோபி எச்சரிக்கை விடுத்தார். மகளிர் தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 ஏற்பாட்டில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் உடல்நலம், சமத்துவம், வலிமையை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் வாக்கத்தான் மற்றும் மாரத்தான் போட்டிகள் உற்சாகமாக நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் கடற்கரை சாலைகள் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 ஏற்பாட்டில் நடைபெற்ற வாக்கத்தான் போட்டிகள் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்று தங்களின் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தினர். வாக்கத்தான் போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக நித்யா IPS அதிகாரி கலந்து கொண்டு
விழாவிற்கு தலைமை தாங்கி வாக்கத்தான் போட்டியை துவக்கி வைத்தார். பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167, மோதிகுமார் மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 சேர்பர்சன் சஹிதா ஆகியோர் ஏற்பாட்டில் மகளிர் தின வாக்கத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சி பெண்கள் மத்தியில் சமூக விழிப்புணர்வையும் உடல் ஆரோக்கியத்தின் அவசியத்தையும் வலியுறுத்துவதாக அமைந்தன. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.